கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலை நேரத்திலேயும் அனுதின மன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கிருபையாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த நாளை கர்த்தருடைய வசனத்தை கொண்டே நாம் இந்த நாளை ஆரம்பிப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறார். நாம் பிழைப்பதற்கு அப்பமும் தேவை, தேவ வார்த்தையும் தேவை. ஆகவே இந்த காலவெளியிலே தேவ வார்த்தையை கேட்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளுக்கான தியான அதிகாரம் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம். இந்த ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தில் 22 வசனங்கள் இருக்கிறது. இந்த அதிகாரத்தினுடைய சாராம்சம் என்ன என்றால், நோவா பேழைக்குள் பிரவேசித்து அந்த பேழையிலே மழை காலங்களில் பத்திரமாக அவன் இருக்கிறான். ஸ்தோத்திரம். நோவாவுடைய வாழ்நாட்களிலே கிட்டத்தட்ட 1 ஆண்டுகளுக்கு மேலாக அவன் இந்த பேழையின் அனுபவங்களை அனுபவித்ததாக நம்ம பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவன். ஸ்தோத்திரம். இந்த பேழையிலிருந்து தேவன் அவனை புறப்பட பண்ணும்படியாக ஜலத்தை வற்றி போக பண்ணுகிறார். காற்று வீசி ஜலம் வற்றத் தொடங்கி பூமி காய்ந்து விட்டது என்பதை ஒரு புறாவை வெளியே அனுப்பி அவன் அதை அறிந்து கொள்கிறான். தேவனாகிய கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன்னோடு கூட இருக்கிற உன் மனைவியும் உன் குமாரரும் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள் என்று சொல்லி அவர்களை பலுகி பெருகி பெருகும்படியாக அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த சம்பவம் தான் இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தினுடைய முக்கியமான ஒரு வசனத்தை இந்த காலவெளியிலே தியானிக்கலாம். இந்த அதிகாரத்தில் தேவன் நோவாவை பேழைக்குள் வைத்து பத்திரமாய் வைத்து பேழையினுடைய இந்த மழை காலங்கள் எல்லாம் முடிந்த பின்பு அவனை வெளியே வர பண்ணுகிறார். 20ஆம் வசனத்திலே, அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாய் இட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் நுகர்ந்தார். பாருங்க, நம்ம வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நோவா கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆதி காலத்தில் கர்த்தர் நமக்கு செய்கிற நன்மைக்கு பிரதிபலனாக அவருக்கு பலிபீடம் கட்டி அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பல நேரங்களில் தேவனிடத்திலிருந்து நன்மையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் தேவனுக்கு நன்றி கடனாக நாம் திரும்ப எதையாவது செலுத்த வேண்டும் என்பது தேவன் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். பல நேரத்தில் நம்ம செலுத்த தவறி விடுகிறோம். இயேசு கிறிஸ்து ஒரு குஷ்டரோகியை சொஸ்தமாக்குறார். சமாரியவன் ஒருவன் திரும்பி வந்து நன்றி சொன்ன பொழுது மற்ற 9 பேர் எங்கே என்று கேட்டார். நன்றி சொல்லக்கூடிய மனிதர்களை தேவன் தேடுகிறார். ஆகவே என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிற நன்மைகளுக்கெல்லாம் நீங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறீர்கள். ஸ்தோத்திரம். நோவாவை பாருங்கள், அவன் ஏன் பலிபீடம் கட்டி கர்த்தருக்கு பலி செலுத்தினான்னா, அவன் வெளியே வந்து பார்த்துருப்பான். அவன் கூட வாழ்ந்த ஒரு மனிதர்கள் கூட உலகத்தில் இல்லை, பூமியில் இல்லை, மிருகங்கள் இல்லை, எல்லாம் அழிஞ்சு போயிட்டு பேழையில் இருந்தது மட்டும்தான் காக்கப்பட்டது. நோவா வெளியே பார்த்துருப்பான், ஒன்றும் இல்லை. ஆனால் தன்னையும் தன் குடும்பத்தையும் பார்த்தா சேஃபாக பத்திரமாக இருக்கிறத அவன் பார்த்தான். அவனுக்கு ஆச்சரியம் என்னென்னா, இத்தனை ஜனங்களையும் அவர் அழித்த பின்பு என்னையும் என் குடும்பத்தையும் அழிக்காமல் இந்த பேழையில் பத்திரமாக பாதுகாத்து கொண்டாரே, எத்தனை நல்லவர் என்று சொல்லி அவரை துதிக்கும்படியாக தான் பலிபீடம் கட்டி கர்த்தரை என்ன செய்கிறானா, தொழுது கொண்டான். ஆமென். ஸ்தோத்திரம். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையை சற்று இந்த காலவெளியிலே சிந்தித்து பாருங்கள். தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளுக்கு பிரதிகாரமாக நீங்கள் எத்தனை பலி செலுத்தி கர்த்தரை தொழுது கொள்ளுகிறீர்கள்? நோவாவுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது, நமக்கு எத்தனையோ சந்தர்ப்பம் கிடைக்குது. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு நன்மை செய்கிறார். நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே திரும்பி வர்றதே தேவன் நமக்கு செய்கிற பெரிய நன்மை.
தேசத்தில் எத்தனை வியாதிகள் பெருகி கொண்டிருக்கு பாருங்கள். இந்த வியாதிகள் நம்மை ஸ்தோத்திரம் அணுகி நம்மை அழிக்காதபடி நம்மை காத்து கொண்டிருக்கிறாரு. அது எத்தனை நன்மை. ஸோ நன்மை செய்வதற்கு நாம் திரும்ப தேவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த காலவெளியில் வாழ்க்கையை திரும்பி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவர் நோவா செலுத்தின பலியை எப்படி ஏற்றுக்கிட்டாரா? சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்டார், முகர்ந்தார் அப்படின்னு இருக்கும். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு எது சுகந்த வாசனையாக இருந்துச்சா? நோவா செலுத்தின பலி. அந்த பலி செலுத்துறதை பாருங்கள், சுத்தமான மிருகங்கள், சுத்தமான பறவைகள். இப்போ கர்த்தருக்கு பலி செலுத்துறதா இருந்தால் சுத்தமானதை செலுத்தணும். ஆமாம். அசுத்த உதடுகளோடு கூட கர்த்தரை என்ன செய்யக்கூடாது? துதி பலி செலுத்தக்கூடாது. சுத்தமான உதடுகள். பலி செலுத்துறது 2 இருக்குதுங்க. நம்ம சரீரத்திலேருந்து பலி செலுத்துகிறது துதி பலி, ஸ்தோத்திர பலி, நன்றி பலி, இதெல்லாம் பலி சரீரத்தில் செலுத்துகிறது. இன்னொரு பலி இருக்குது பார்த்தீங்களா? நம்முடைய ஆலயத்துக்கு போகும்போது நாம் காணிக்கை செலுத்துகிறோமே, அது ஒரு பலி தானே. இந்த காணிக்கை செலுத்தும் போது சுத்தமான காணிக்கை செலுத்துங்க. ஸ்தோத்திரம். சுத்தமான காணிக்கை. 10 ரூபா போடுறீங்க, 20 ரூபா போடுறீங்களா, அது சுத்தமாக இருக்கான்னு பாருங்கள். கிழிந்த நோட்டு, அழுக்கான நோட்டு, இதெல்லாம் கொண்டு ஆலயத்தில் போடாதீங்க. தேவன் அதை சுகந்த வாசனையை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லும்போது இப்படிலாம் நீ செய்கிறதா உன்னை எஜமானுக்கு செலுத்திப்பார், அவன் உன்னை ஏற்றுக்குவானா? ரிஜெக்ட் பண்ணிடுவான். ஸோ நம்ம தேவாலயத்தில் கொண்டு வந்து செலுத்துக்கிற காணிக்கை சுத்தமாக இருக்கான்னு பாருங்கள். அது எத்தனை 5 ரூபா போடுறீங்க, 10 ரூபா போடுறீங்களோ, 20 ரூபா போடுறீங்களோ, 50 ரூபா போடுறீங்களோ, 100 ரூபா போடுறீங்களோ, 500 ரூபா போடுறீங்களோ, அது சுத்தமாக இருக்கான்னு பாருங்கள். சுத்தமானது ஆண்டவருக்கு கொடுங்க. கர்த்தர் பிரியமாக ஏற்றுக்கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.